ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிராண்டியில் கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆமாம், இன்றைக்கி பாட்டி நம்மளை போட்டு புரட்டி எடுக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரு, இன்றைக்கி நம்ம தான் பாட்டியை போட்டு புரட்டி எடுக்க போகிறோம். நம்மளை பாட்டி போட்டு புரட்டி எடுக்க போகிறது இல்லை. சரி, டே 1 ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கே. ஆமாம், கார் எஸ்கேப்பு என்ன பொருள்லாம் தேவைப்படும்? என்ன பொருள்லாம் தேவைன்னா, ஒரு நிமிஷம் சொல்கிறேன் உனக்கு. இப்போ வேஸ் எடுத்துகிட்டு மேலே போவோம். மேலே போயிட்டு அந்த எப்பவும் பிளாங்கை உடச்சி விடுவோம்ல, அந்த இதுக்கு போவோம். நீ கேட்டால சொல்கிறேன் உனக்கு. என்ன பொருள்லாம் தேவை தெரியுமா? கார் கீ தேவைப்படும், ஃபியூல் தேவைப்படும், இன்ஜின் பார்ட்டு, வ்ரென்ச்சு, வேறு கார் பேட்ரி, பேட்லாக் கீ, வேறு என்னெல்லாம் தேவைப்படும், ஸ்பார்க் ப்ளக்கு, இதெல்லாம் தேவைப்படும். வேறு எதுவும் விட்டுட்டேன்னா உனக்கு அப்புறமா சொல்கிறேன், சரியா? நான் இப்போ பாட்டி வந்துட்டாங்க. இந்த பொம்மை வேற குறுக்க நின்று சரப்படுத்திக்கிட்டு இருக்குப்பா. அப்போ நீ அந்த பொம்மையை தள்ளி வச்சுட்டு இருந்திருக்கலாம்ல, இடிச்சு நீயே தள்ளி போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்க வேண்டியதானே? இல்லைப்பா, மறந்துட்டு பேர் மறுபடியும் வேலை தான் இடிக்க அந்த கிளவி. நெக்ஸ்ட் டைம் அப்படியே ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரமாக பாட்டி அந்த இதே பொம்மை இடிச்சிடுச்சுன்னா இப்போ வருதுல, அதேமாதிரி பக் ஆகிட்டுன்னு நினைக்கேன். இப்போ போய் நான் அடி வாங்கிட்டேன். ஏன்னா அந்த இதுலேயே தான் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்துச்சு. அதனால் சரி வெளில போய் ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு போனேன். இப்போ டே 2 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நீ அடி வாங்கினா தான் அந்த பாட்டி பக்கில் இருந்து வெளில வருமா? நான் அடி வாங்கணும்னு போகல. எதுக்குன்னா அந்த வாட்டர் இருக்குல்ல, அதில் போய் ஒழிஞ்சிக்கலாம் பாட்டி அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த கிளவி என்னை அடிச்சிருச்சு. சரி, அதை பிறகு பாரு. வேறு ஏதாவது திங்ஸ் எடுக்கணும்னா எடு. இது கார் பேட்ரி. கார் பேட்ரி கிடச்சிட்டு ஒரு பொருள் கிடச்சிட்டுப்பா நமக்கு. ஆமாம், இப்போ கார் பேட்ரி கிடச்சிட்டு வேறு இதில் ஒன்றும் இல்லை. வேறு இந்த இது தள்ளி விடுமோ, இந்த ஒரு இதில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். கட்டிங் பிளேடு இது இப்போதைக்கு தேவைப்படாது. சரி, நம்ம இப்போ இந்த பாக்ஸை தள்ளி விட்டு போவோம், கீழே போய் பார்ப்போம் ஏதாவது தேவையில்ல பொருள் இருக்கான். கன் பாட்டு கிடச்சிருக்கு, 3வது பாட்டு. சீக்கிரம் கண்ணை அசம்பிள் பண்ணுப்பா, பாட்டியை போட சொல்லுவோன்னு. ஆமாம், இந்த பொம்மையை எடுத்து என்ன ஆகும்? அந்த பொம்மையை எடுத்தோன்னு வச்சுக்கேன், இப்போது பாட்டி வந்து எங்கே இருந்தாலுமே வந்துடுவாங்க, நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. வேற பாட்டி கண் வந்து ரெட் ஆயிரும். வந்த பிறகு நம்மளை ஒரே அடி தான். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்க, எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ தான். சரி, இப்போ அந்த சைடு சவுண்டு போட்டு இந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பார்த்துருவோன்னு. ஓ சரி சரி. நீ என்ன பண்ணனா அந்த பொம்மையை எடுத்து கையில் வச்சுக்கேன். பாட்டி கிட்ட ஒரு அடி வாங்குவோம், மறுபடியும் டே 3க்கு போயிடலாம். நீ வேணா எடுத்து வச்சுக்கேன். நீ எடுத்து வச்சுட்டு பாட்டிகிட்ட போய் அடி வாங்க, சரியா? நான் எஸ்கேப் ஆகுறேன், நீ அடிபட்டு இங்கேயே கடை. சும்மா சொன்னப்பா, என்ன விட்டு போயிடாதே. உன் கூட தான் வந்தேன். அப்புறம் விட்டு போயிட்டேன்னா பார்த்துக்கோ, நல்லா இருந்து கிடையாது. அப்புறம் பாட்டி கூட கூட்டணி சேர்ந்துட்டு அடுத்த ரவுண்ட் நீ வரும்போது ஒன்று நாங்கள் 2 சேர்ந்து போடுதலாம், சரியா? என்ன ரொம்ப மிரட்டின மாதிரி இருக்குது. சரி, அவ கிடக்கா. இப்போ நமக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிட்டு இதை இதில் போட்டு வச்சுட்டு. இப்போ காருக்கு தேவையான பொருள் நமக்கு 2 தான் கிடச்சிருக்கு. ஆமாம், 2 பொருள் கிடச்சிருக்கு. நான் பாட்டி வந்துட்டு பாரு. அப்படி பாட்டி பின்னாடியே போ பாப்போம். படிக்கட்டில் ஏறி போ பாப்போம். சும்மா இரு, உனக்கு வர வேலையே இல்லை. இப்போ பாட்டி மேலே போயிட்டு இதை கொண்டு வச்சுட்டு வந்துடலாமா? வச்சுட்டு வருவோம். வச்சுட்டு வந்துட்டு இந்த டோர் வேறு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, எதுக்குன்னா அடி வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு இந்த இதில் தான் மாட்டணும். மாட்டியாச்சு. ஏன் அந்த செல்ஃபில் கன் பார்ட் இருந்து பாரு. எங்கே? சரி இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு மேலே போய் மேலே உள்ளதை எடுத்து வைக்கணும்ல. என்ன ஃபியூல் கேன் அண்ணா இருக்குது, இன்ஜின் பார்ட்டு
இன்ஜின் பார்ட்டுங்கிற கார் பேட்ரி. வேறு இதில் என்னது இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த கபோர்டில் ஒன்றும் இல்லை. பாட்டி இங்கே இல்லை. அப்போ பாட்டி எங்கே தான் போயிருக்கும்? சரி, எனக்கு தெரிஞ்சு பாட்டி மேலே போயிருந்தாலும் போயிருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிருவோம் நம்ம. நான் வேணா பாட்டிட்ட எங்கே இருக்காங்கன்னு கேட்டு சொல்லவா? ஒரு ஆணியும் தேவையில்ல, இரு. நான் இதை வச்சுட்டு வெப்பன் அந்த 3ஆம் பட்டாவில் கடந்ததில் இப்போதைக்கு பாட்டி இங்கே இல்லாதனால நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்து வெளியில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சிருவோம். பக்கத்தில் உள்ளது பார்த்துக்கலாம். வேறு எதாவது எடுக்க வேண்டியது இருக்கா? ஃப்யூல் எடுக்கணும். அந்த ஃப்யூல் கேன் அதில் இருந்து அது இருக்கட்டும். இப்போ கன் பார்ட் எடுத்து வச்சுக்கிடுவோம். இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டா சில டைம் வந்து இந்த காரில் அந்த சின்னதோண்டு முன்னாடி ஒன்று உண்டு, அதுலேயும் இருக்கும். ஃப்யூல் கேன் எடுத்து ஒரு ஐடியா இருக்கு. பாட்டியை பாசமாக கூப்பிட்டு போட்டு தள்ளிடுவோமா? கரெக்டு, அதான் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஃப்யூல் கேனை போட்டு ஒரு 2-3 டைம் போடும். அப்போ வந்து சீக்கிரம் வருவாங்க பாட்டி. இப்போ காரில் போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு பாட்டி வந்ததோட கதவை பூட்டி போட்டு அந்த இதை சுவிட்ச் ஆன் பண்ணி விட்ருவோம். ஓகே, வெயிட் பண்ணு. வேறு 1 10 கேட்குன்னு நினச்சேன். இப்போ நம்ம அந்த உள்ளே உட்காந்து இப்போ ஸ்மோக்கு இதில் போய் உட்காந்துருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்னா நம்மளும் செத்துருவோம், அவ்வளோதான். காரில் ஒழிஞ்சிருக்கே, பாட்டிக்கு தெரியாதா நீ காரில் ஒழிஞ்சிருக்குது? தெரியாது. சரி, நான் பாட்டி உள்ளே போயிட்டாங்க, பூட்டுவோம். பேட்டை வெளியில் நீட்டிட்டு நிற்காங்க பாட்டி. இதையும் தள்ளி விட்ருவோம். பிறகு எப்பமாச்சும் வரும்போது சவுண்டு கேட்டுட்ருக்கும். வேறு ஃபியூல் கேன் பின்னாடி தான் ஊற்ற வேண்டியது இருக்கும். இந்த இதில் தான் சொன்னேன். அதில் வெப்பனுக்கு இல்லை கன் பார்ட்டு செகண்ட் பார்ட் வந்து கிடைக்கும் சில டைம். சரி, இப்போது மேலே கிச்சனை போய் பார்ப்போம். இங்கே பார்த்துட்டேன் கிச்சன். இதில் ஸ்பெஷல் கீ இருக்குது. இதில் பாட்டி பிக்சர் பீஸ் இருக்குது. இதில் கன் பார்ட்டு கிடச்சிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். எதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும்? அதான் கன்று கிடச்சிட்டு கன்னை வச்சு பாட்டியை போட்டு தள்ளியிருக்கலாம். சரி, அப்படியே நீ அதில் என்னத்தை பார்த்தாலும் இருக்க போகிறதில்ல, அதை போட்டு போ. கன்று அசம்பிள் பண்ணு. எதுக்கும் பார்ப்போமேன்னு பார்த்தேன். சரியா, ரொம்ப பண்ணாத. இப்போ அசம்பிள் பண்ணோம். இன்ஜின் பார்ட்டுனா இருக்குது. ஓகே, இன்னும் அதை எடுக்கணும். இப்போ கீழே போயிட்டு கன்னு பாட்டை வச்சுட்டு கன் இருக்கட்டும். வேறு என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ஏன் அந்த இன்ஜின் பார்ட்டு பார்த்தோம்ல, அதை எடுக்கலையா? அதை எடுத்துக்கொண்டு வை. நல்ல ஐடியா, அதை தான் எடுக்கணும். அதை எடுத்துக்கொண்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். அதான் இன்ஜின் பார்ட்டை எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே வீடியோ பார்க்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இல்லையா ரெட் கலரில் காமிக்கி? நான் சொன்னோம்ல ஃப்ரெஞ்ச் வேணும்னு, அதை வச்சு இது பண்ணணும். டைம் ஆயிருக்குமா தெரியலை. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இல்லை. ஸ்பெஷல் கீ எடுத்து மேலே கொண்டு போடுவோமா? என்ன பண்ணலாம்? போட்டு வருவோம். போட்டு ஃபாஸ்ட்டாக கீழே வந்துடும். கீழே வந்துட்டு வெப்பனை எடுத்துட்டு லூசு கிளவி போட்டுத்தள்ளுவோம். நல்ல ஐடியா. ஏன் ஒழிஞ்சிருக்க? ஒன்றும் இல்லை, சவுண்டு கேட்ட மாதிரி இருந்து. இதை நம்ம இன்னொன்று பண்ணுவோம். இதை தள்ளி வச்சுட்டு அதில் சவுண்டு வேறு போடணும்ல. பாட்டி வந்திருக்குன்னு தெரில. நம்ம இப்போ கீழே போவோம். ஐயோ, முன்னாடி போவியோ? என்னது வருது என்ன ஏதுன்னு பார்க்காம போவியோ? அந்த பாட்டி இங்கே ஸ்பானாவும் யார் பார்க்கண்டா? பயந்துட்டேன், செமையாக பயந்துட்டேன். நல்ல நேரம் ஒழிஞ்சிட்டோம். இந்நேரத்துக்கு அடி வாங்க வேண்டியது. ஒழிஞ்சிட்டோம். போங்க பாட்டி, போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. பாட்டி ஷூ போ, சீக்கிரம் போ. ஷூவா? ஐயோ, ஸோ நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண?
பாட்டி விரட்டி விட்டேன்ப்பா. அது வந்து பேய், நாய் கிடையாது. நீ நாயெல்லாம் விரட்டி விட்ட மாதிரி இருக்கு. ஆமாம்ல, நாயை தான் அப்படி விரட்டுவாங்க. சரி விடு, நாய் அந்த பாட்டியை நாயிலே வச்சிடலாம். ஷபா, முடியலை. சரி, இப்போ அந்த கிளவி அங்கே மக்கள் தான் வருது. நம்ம இங்கே ஏதாவது பண்ண வேண்டிய வேலை இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கன் எடுக்கணும் தானே நம்ம பிளான் போட்டோம். கன்னை எடுக்கவும், புல்லட் எடுக்கணும். எடுத்தாச்சு. சவுண்டு போடுவோமா? அந்த கதவை ஓப்பன் பண்ணி கீழே விட்ருவோம். இந்த சவுண்டு கேட்டால் பாட்டி வருவாங்களா? தெரில, கன்னையும் அதுக்கு மேலே போடுறேன். நான் வராங்க. பாட்டி இவளை எப்படியா அடிச்சிரு பாட்டி. ஷூட் பண்ண. ஐயோ, ஷூட் பண்ணிட்டாலே. ஆமாம், நீ ஏன் கூட்டாளியா இல்லை பாட்டியோட கூட்டாளியா? இரு, பாட்டிகிட்ட ஒரு நாள் பிடிச்சி விடுங்க. இதெல்லாம் ஒரு ஆள்னு, இதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேறு. சும்மா விளாட்டுக்குப்பா, நீ எதுவும் சீரியஸாக எடுத்துக்கிறாத. ஆனால் இப்போ கன்னை என்ன பண்ண போகிறேன்? ஸ்க்ரூ ட்ரைவரை தள்ளி விட போகிறேன். தள்ளி விட்டுட்டு வேறு லோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். வேறு மேலே ஸ்பெஷல் கீ வச்சு ஓப்பன் பண்ண தெரியுமா? அங்கேயும் கன் தேவைப்படும். மீட்டு கிடச்சின்னா மீட்டை வச்சு இது பண்ணலாம். இந்த இது ஓப்பன் ஆகிருக்குல்ல, இந்த டோரை க்ளோஸ் பண்ணணும். சரியா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பைடர் இருக்கும். அந்த ஸ்பைடருக்கு வந்து மீட் அந்த சைடில் வைக்கணும். நம்ம மீட் எடுத்துகிட்டு வரல, அதனால் கன்னை வச்சு ஷூட் பண்ணோம். இன்னொன்று மீட் எடுத்துகிட்டு வந்தோன்னு வச்சுக்கேன், மீட்டை வைக்கவங்க பேரில் ஸ்பைடர்கிட்ட சில டைம் கடிவாங்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்மளுக்கு பிரெஞ்ச் கிடச்சிட்டு இப்போ அந்த இதை உடச்சி விட்டுட்டு அந்த இதில் கேப்பில் போட்டு விட்ருவோம். இப்போ கீழே போயிருமா? வேறு கன் வேறு எடுக்க வேண்டியது இருக்கா? கன்னை எடுத்துகிட்டு இப்போ கீழே போவோம். பாட்டிக்கு ஒருக்கா வந்துச்சுன்னா பாட்டியை போட்டு தரலாம். பாட்டி வராது, டைம் ஆச்சான்னு தெரில. ஓகே, கன்னை போட்டுட்டு இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த பின்னாடி உள்ளதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன கிடைக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்படின்னு தான் பிளான் பண்ண முடியும். பேட்லக்கியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீ ஆசைப்படவே கிடைக்காது. இவ வேறு எப்போ பார்த்தாலும் அது கிடைக்காது இது கிடைக்காதுன்னு. ரஸ்டி பேட்லக்கி எல்லாத்துக்கு காரணம் நீ தான். உனக்கு கூட வச்சுருக்க பற்றியா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உனக்கு தேவைதான். எனக்கு தேவையா? இரு போகும்போது ஒத்தையில் ஒன்று இங்கே விட்டுட்டு நான் ஒத்தையில் போய்க்கிறேன். போடி பார்த்துக்கலாம். நீ இல்லாடா நாங்கள் வந்துவிட மாட்டோமா? ஓ, அப்படி ஆயிடுச்சு. சரி, உன்னால் தான் வந்துக்கிட முடியும்ல. நீ போய்க்கோ, நான் தனியாக போய்க்கிறேனே. இப்போ ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கிடும். ஃப்ரெஞ்ச் எடுத்து அந்த கீழே காரில் அந்த ரெட் கலரில் இருந்ததுல அதில் வந்து ஃப்ரெஞ்சை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காரில் எஸ்கேப் ஆகும். இவள் வேண்டாம், இவளை விட்டுட்டு போயிடலாம். இங்கே இப்போது நீ என்ன கூப்பிட்டாலுமே நான் உன் கூட வரமாட்டேன். சரியா? எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டாளாம். பார்த்துக்கலாம் கடைசியில் என்ன பிளானில் வாரான்ட்டு. சரி, நமக்கு இன்னும் என்ன தேவைப்படும்? முன்னாடி உள்ள வேலை முடிஞ்சு நமக்கு இன்னும் கார் கீ, பேட்லாக்கி 2 ஒத்தைக்கு தான் தேவைப்படுது. பாட்டி நேரத்துக்கு வந்திருப்பாங்க எப்படியும். ஸோ நம்ம பாட்டியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். இந்த பாட்டி இருக்கிறது எவ்வளோ கடுப்பாக இருக்குது. இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஃபீவர் எஸ்கேப் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி போடுவேன். போட்ட பிறகு இதில் நான் ஹார்ட் மோடு வேறு எக்ஸ்ட்ரீம் மோடு எல்லாம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டி திருப்பா. சரி, பாட்டியை தள்ளி விட்டு நம்ம இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாம் போடுவோம். போட்டுட்டு புக் எடுத்து இப்போ நம்ம மேலே கொண்டு அந்த பாட்டிகிட்ட வச்சு கீ எடுத்து இங்கே இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் போட்ட இடத்துல ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. ஈஸி மோட்லேயே பாட்டிட்டு அடி வாங்குறேன். இல்லை ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோடுங்க அதெல்லாம் விளாண்டுக்கிடுவே. அப்படி என்னால் நினச்சா முடியும். தோக்கமோ ஜெயிக்கமோ அது நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம்ல, அடுத்த ட்ரை பண்ணுவோம். அதில் ஏதோ ஒரு கீ தெரியுது பார்த்தியா? பார்த்தேன், சேஃப் கீ இருக்குது.
தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். இன்னும் இந்த பாட்டி இன்னும் கீயை போடலை. கட்டிங் பிளேட் வந்து அங்கே எடுத்து போட்டுக்கிடும். ஏன்னா கட்டிங் பிளேட் இருந்தால் தான் அதை கட் பண்ணி எடுக்க முடியும், வேறு கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த பொம்மை வேறு ஒரே சரை. முந்திலாம் தள்ளி போட்டான்னு வச்சுக்கேன் அப்படியே கடந்துக்கிடும் இந்த பொம்மை. இப்போ தள்ளி போட போட கொஞ்ச நேரத்துலேயே அது நார்மல் ஆயிடுது. ஓ அப்படியா? பாட்டி இன்னும் கீ போடலையாப்பா? இரு போடுவாங்க. போடுங்க பாட்டி. இன்னும் ஒரே ஒரு பதக். சரி, இப்போ நம்ம கீ கிடச்சிட்டு போவோம். போய் ஓப்பன் பண்ணிவிட்டு சீவரில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வருவோம். இன்னொன்று, அந்த சீவரில் ஒரு கிளவி இருக்கால்ல, அவள் தான் இருக்கிறதுலே டெரரு. ஏன்னா இப்போ இந்த பாட்டியாச்சும் நம்ம கன்னை வச்சு சுடுறோம், வேறு அந்த ஒரு ரூம் அது இருந்தில்ல அதில் வச்சு லாக் பண்ணி ஸ்மோக் வர வச்சு அவளை கொல்கிறோம். வேறு இன்னொரு வெப்பன் கீயை வச்சு ஓப்பன் பண்ணி எடுப்போம்ல, அந்த வெப்பனை வச்சு கொல்கிறோம். வேறு இன்னொன்று உண்டு, ஃப்ரீசிங் ட்ராப்னு ஒன்று உண்டு, அதை வச்சு இது பண்ணுறோம். 4 வெப்பன்ஸ் இருக்கா. இந்த கிளவியை கன்னால் சுட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அவளை. அதான் கொஞ்சம் பிரச்சனை. சரி, இப்போ அவன் அந்த சைடு ஓடிட்டா, நம்ம சைடு போய் இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பேட்லாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்லாக்கி நீ வேணா பாரு, இதில் பேட்லாக்கி இருக்கும் பாரு. ஆமாப்பா, பேட்லாக்கி அடைச்சிட்டு. சரி, இப்போ இந்த பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரில. நான் இப்போ இப்படி போகிறாங்க, கொஞ்சம் இருந்துக்கிடும். ஏன்னா இப்போ அவங்க வந்து போகும்போது பார்த்துட்டாங்கன்னா அதுலேருந்து சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும், எரிச்சலாக இருக்கும் அந்த சவுண்டை கேட்கும் போதெல்லாம். நான் நிற்காங்க அந்த சைடு போயிட்டாங்கன்னா நம்ம இப்போ ஓடிடலாம். ஆமாம், நம்ம இதில் தான் நிற்கணும். அந்த பாட்டிக்கு எப்படி தெரியும்? பார்த்துட்டு போயிட்டே வர பாட்டி. என்கிட்ட ஏன் கேட்குற? அந்த பாட்டிகிட்ட போய் கேளு எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு. போய் தொலைய மாடுக்கு சைத்தான் ஒரே வாயில் நம்மளை முழுங்கிறோம் அப்படி மாட்டினோன்னா. இப்போ அந்த சைடு தான் போகுது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டோம், ஏன்னா அந்த பாட்டி இங்கேயும் அங்கேயும் தான் போயிட்டுருந்து, அதனால் கட் பண்ணிட்டோம். பிறகு பார்க்க உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது, ரொம்ப நேரம் நாங்கள் இல்லை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ பாட்டி போயிருக்காங்க. நம்ம இப்போ வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ சீக்கிரம் போக பாரு. இரு பைத்தியமே, பாட்டி போனது இந்த சைடு, இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் சைடு போயிருக்கு. நம்ம இப்போ அந்த வழியில் தான் போகணும். கொஞ்சம் ஓடிடலாமான்னு தான் பார்க்கேன். சரி பாட்டி வாங்க சீக்கிரம். இப்படி எடுத்திங்கன்னா நான் அப்படி ஓடிடுவேன். பாட்டி நான் போகிறாங்க. இதுதான் சூப்பர் சான்ஸு, ஓடிடும் தப்பிச்ச பொழைச்சோன்னு. இன்னும் நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் வந்து கார்கி ஒத்திக்கும் தான். ஆமாம், அந்த கார்கி எங்கேயாச்சும் எங்கே இருக்குன்னு எனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? 2-3 இடத்துல தான் மேக்ஸிமம் இந்த பொருள் இந்த 3 இடத்துல தான் இருக்குன்ட்ருக்கும். இப்போதைக்கு எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ நம்ம வந்து ஹேமர் கிடைக்கான்னு பார்ப்போம். இல்லை, ஹேமர் இல்லை. ஹேமர் எங்கே இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கிணத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் அது இதை எடுக்கல ஹேண்டிலு. ஆமாம்ல. சரி, இப்போ நீ பேட்லாக்கி எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணி வை. கார்கி வந்து நம்ம 2வது பார்ப்போம். ஏன் கத்துற? இல்லைப்பா, நான் கவனிக்க மேலே பாட்டி நின்னத. நம்ம தான் எதில் கீ போட்டு போனோம்ல, பிற பாட்டி வரமாட்டாங்களா அவங்க? பஸ் இது தள்ளி விடுவோம். கீ இப்போ நீ வெளியில் போட்டிருந்தா பாட்டி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ உள்ளே தானே போட்ட? உள்ளே போட்டாலும் இப்போ இந்த சைடில் தானே போட்டேன், அதனால் பாட்டிக்கு கேட்டிருக்கும், அதனால் வந்திருக்கலாம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எதுக்கும் வந்தானா அப்புறம் அடிச்சுடுவோம். கீழே தள்ளி விட்டாங்க. சீக்கிரம் வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். நம்ம இதில் ஹைட் ஆகிருப்போம்னு நான் பார்த்துட்டேன். ஓ பாரு, அந்த கேவிக்கு எவ்வளோ கிளியராக கண்ணெல்லாம் தெரியுது பத்தியா? நம்ம தான் கிளவிங்கும். அவள் வந்து இப்போ ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவா தெரியுமா? வேறு அவளுக்கு திங்ஸ் ஏதாவது கீழே போட்டோம்னா சவுண்டு கேட்கு, நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தோம்னா கண்ணு தெரிஞ்சிருது. எப்படி தான் தெரிலப்பாண்ணா.
சரி இப்போ போயிட்டா, நம்ம இதை இந்த டைம் யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சவுண்டு கேட்கும், இதை வேற இழுத்து விடணும். சரி இரு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், காரில் ஒளிஞ்சிக்கிடுவோம். பாட்டி வந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் வெளில போய் பாட்டி போடுதல போகிறேன் தானே. ஆமாம், பாட்டி போடுத்தால் தான் போகிறோம். இன்னொன்று கன்று வச்சில்ல, இப்போ அந்த கையில் கீ வச்சுருந்தோம்ல, கீயை வந்து அந்த ரூமில் போட்டு சவுண்டு வர வச்சுட்டு பாட்டியை போட்டு சொல்ல போகிறோம். சீக்கிரம் போ பாட்டி, நான் உன்னை போட்டு தள்ளிட்டு எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நீ உனக்கு வேறு வேலை இல்லை, என்னை பிடிச்சி எப்படியாச்சும் என்ன கொள்ளலான்னு தான் உனக்கு வேலை. போகிறது பேர் ஆமாம் மாதிரி. ஆமாம் மாதிரின்னு சொல்லாத, போகும்போது நம்ம பார்க்காத டைமில் ஆமாம் மாதிரி தான் கிளம்பி போகுது. நம்ம பார்த்துட்டுன்னு வச்சுக்க ஃபாஸ்ட்டாக வருது நம்மளை அடித்து கொல்றதுக்கு. ரிட்டன் எதுக்கு வருது இந்த கிளவி? இந்த பாட்டிக்கு வேறு மூளை கிடையாது புளுக்கு. இப்போ தான் சவுண்ட் போட்டேன், ஒருக்கா வந்துட்டாங்க, இப்போ ரிட்டன் எதுக்கு வரணும் தேவையில்லாமல்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ நீ உள்ளே உட்காந்துருக்க, பாட்டி உன்னை பார்த்து காரில் இருந்து இழுத்து ஒரே அடி பேட்டாக மண்டையில். ஆமாம், நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? உன்னை என் கூட சேர்த்ததுக்கு எனக்கு இது தேவைதானா? சும்மா சொன்னேன்ப்பா, சும்மா சொன்னேன். அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குமா? அட பாவி. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டு கீயை உள்ளே போட்டுட்டு காரில் போய் உட்காருவோம். ஒரு நாள் பாரு, உன்னை இந்த ரூமுக்குள்ளே பூட்டி அந்த ஸ்மோக்கை வர வச்சு உன்னை கொன்று அந்த பாட்டியோட உட்கார வச்சுட்டு போகிறேன். அட பாவி, சும்மா விளையாட்டுக்கு இவ்வளோ நேரம் பேசினேன், மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காத. நான் சும்மா சொன்னேன் சரியா, சும்மா. இரு இரு. சரி, இப்போ பாட்டி உள்ளே போயிட்டு இதை டோரை க்ளோஸ் பண்ணுவோம், இதை ஆன் பண்ணுவோம். வரேன், பாட்டியை பாரு, மண்டையை ஆட்டும் பாரு. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகுது சாகிறதுக்கு. செத்துட்டா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. டப்புன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண? சுத்தமாக ஐடியா இல்லை. சரி, நம்ம போவோம். இங்கேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாண்டா. நான் பாட்டி செத்துருச்சு. இங்கே பேர் போகிற வழியிலலாம் ட்ராப் போட்டு வைக்கிது இந்த லூசு பாட்டி. நம்ம புல்லட்டே இல்லாமல் இப்போ இது எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்? இன்னொரு புல்லட் இருக்க, இதை எடுத்து வைப்போம், வச்சுட்டு இதில் கீழே போடுவோம். வேற இந்த பொம்மையை தள்ளி விட்டுட்டு போ. கீழே தள்ளி விட்டாச்சு. இன்னும் பாட்டி வர தட்டியும் வெயிட் பண்ணணும். சவுண்ட் வேற போடணும் அதில். இப்போ எதுக்கு உள்ளலாம் போயிட்டு இருக்க மண்டராணி? அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ சவுண்டு அதில் டோரில் அந்த வேஸ் எடுத்து போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாட்டி வந்துட்டா சவுண்டு கேட்டுச்சுப்போம். இது வேறு மறுபடியும் மேலே வந்துருச்சா, ஒரே எரிச்சல். சரி, கன்னை எடுத்து போடுவோம், போட்டுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஹைட் ஆகிடும். பொம்மை இதை வந்து மறுபடியும் அடிச்சிட்டுனா பெரிய ஜரானா. ஆமாப்பா, என்ன பண்ண, சோத்து இந்த பாட்டியோட பெருந்தொல்லையாக இருக்குது. பொம்மையில் இடிக்காமல் வந்து எனக்கு அந்த பிளாங்கோத்தையும் உடச்சி தந்துட்டா நல்லாயிருக்கும். நான் அப்புறம் இன்னும் ஹேமரை தேடி, ஹேமருக்கு ஃபஸ்ட்டு அந்த இது ஹேண்டில் தேடணும், கிணத்துல உள்ள ஹேண்டிலு. இடிச்சிடாத பாட்டி. இடிக்கலை, நல்லது. பெரிய ப்ராசஸ்ப்பா அப்படி பண்ணணும்னா. இதுனா இப்போ ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிட்டா நல்லது. தேங்க்யூ பாட்டி, பாய். பாய் ஒன்று தான் கேடு. வேணா பாட்டியை கையை பிடிச்சி பத்திரமா கொண்டு வீட்டில் விட்டு, வீட்டில் தானே இருக்குது பாட்டி, ரூமில் விட்டுட்டு வந்துடுதியா? நானும் பாட்டிக்கு பாவம் பார்த்து பிறகு பாட்டியை கை தாங்களா கூப்பிட்டு போவேன். பாட்டி வந்து என்னை பேட்டாலே ஒரு அடி அடிக்கும், அது எனக்கு தேவையா? இரு, பாட்டியை போட்டு தருவோம் ஃபஸ்ட்டு. பொம்மையோட சேர்ந்து விடுது பாட்டி. சரி, கண்ணை கீழே போட்டுருவோம். இப்போ பிளாங்க் எடுத்து ஒன்று ப்ளேஸ் பண்ணி வச்சுருவோம் இதில்.
வச்சாச்சு. இப்போது இந்த இதுலேயும் சில டைம் கார்கி இருக்கும், இல்லை கார்கி இல்லை இதில். சரி, அப்போ இந்த கட்டிங் பிளேடை எடுத்துட்டு நம்ம அந்த சேஃப் கீயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் இருந்தால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் ஒன்று, இப்போ அதில் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம போகும்போது பாட்டியை போட்டு தள்ளிட்டு தான் போகணும். அது வந்து ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணிட்டு தான் போகணும், சரியா? ஒரு சில டைம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற, ஒரு சில டைம் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. அதெல்லாம் அப்படி தான், உனக்கு சொன்னால் புரியாது அதெல்லாம். எங்களுக்கு புரியாது. சரி, ட்ராப்பு. இந்த பாட்டி கையில் எவன் தான் ட்ராப்பை கொடுத்தானே தெரில, இஷ்டத்துக்கு அது பாட்டு போட்டு போகுது. ஆமாம், சரி நீ போய் அதை ஓப்பன் பண்ணி பாரு. என்ன இருக்குன்னே பார்க்காம நீ ஏன் இப்படி கிருக்குறன்னு வர? நான் இன்னும் என்ன இருக்குன்னே பார்க்கலப்பா அதில். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. இது கன்னில் புல்லட்டை லோட் பண்ணிக்கிறோம். என்னதுப்பா இருக்குது அதில்? ஒழுங்காக பார்த்தியா எப்படி? இரு, நச்சரிக்காத, கார்கி தான் இருந்து, அதான் கன்னில் புல்லட்டை எடுத்துட்டு பாட்டி வந்ததோட பாட்டியை போட்டு தரலான்னு பார்த்தேன். இரு ஒரு நிமிஷம். இப்போ காரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபியூலை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் பாட்டியை போட்டு தரலான்னு. வேறு இன்னொன்று எனக்கோ பண்ணணும்னு நினச்சினேன். நீ ஒன்று மறந்துட்ட, அந்த பேட்லாக்கி வச்சு ஓப்பன் பண்ண தெரியுமா? அதில் நீ ஓப்பன் பண்ண மறந்துட்ட. ஆமாம்ல, இரு இரு இரு, கன்னை எடுத்துகிட்டு வந்துடுவோம். சவுண்டு போட்டிருக்கோம்ல, பாட்டி வந்துச்சுன்னா கன்னை காணும். கன்னு கன்னு நான் இருக்கு. கன்னை எடுத்துட்டு பாட்டி வர தட்டியும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த இது தானே ஓப்பன் பண்ணிட்டு போய்க்கலாம். பாட்டி எங்கே இருந்தாலும் வரவும். ஓவர் ஓவர் ஓவரா? ஐயோ ஐயோ. சரி பாட்டி சீக்கிரம் வாங்க. பாட்டி 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 பாட்டி. இரு, ரொம்ப லைட் ஆகுது பாட்டி வர்றதுக்கு. கண்ணை போட்டு பாருப்பா. கீழே கீழே போட சொன்னேன், அவனை மேலே சொறி வைக்க சொன்னேன். அந்த இடத்துக்குள்ளே போடும்போது அப்படி தான் கேட்கும். இரு, பாட்டி இப்போ சவுண்டு கேட்டில் வரும். வாங்க பாட்டி சீக்கிரம். உங்களை போட்டு தள்ளதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. வாங்க 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 வாங்க. பாய் பாட்டி, போயிட்டு வரோம். அடுத்த வாட்டி சந்திக்கலாம். பாய் பாய். கன்னை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமாம் பாட்டி பாய். இவனை பாரு, அடுத்த டைம் வருவல்ல, நீ பண்ணதெல்லாம் பாட்டி வச்சு செய்ய போகுது ஒன்று. நெக்ஸ்ட் டைம் உள்ளது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இப்போ கார்கி எடுத்துட்டோம். இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போகலாமா? ரிவர்ஸ் எடுத்து ஃபார்வர்ட் போகணும். ஐயோ, ஃபார்வேர்டு அமுக்கிறதுக்கு பதில் வெளில வந்துட்டேன். ஃபார்வர்டு, ரிவர்ஸ், ஃபார்வர்டு, ரிவர்ஸ், ஃபார்வர்டு. பாய் பாடி. எழுந்திரிச்சு வந்துட்டீங்களா அதுக்குள்ள? இந்த வாட்டிக்கு வேறு வேலை இல்லை. சரி, வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். பாய் காய்ஸ். எல்லாருக்குமே பாய்.